சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் குண்டுவீச்சில் மேலும் 23 பேர் உயிரிழப்பு, 10வது நாளாக ஏமனில் அமெரிக்கா தாக்குதல், அமெரிக்க அச்சுறுத்தல்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதிலிருந்து ஏமனை தடுக்காது மூத்த ஏமன் அதிகாரி உறுதி, கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உக்ரைன் ஒப்புதல், அமெரிக்கா அறிவிப்பு, 3ஆம் உலகப் போர் தொடங்குகிறதா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு எதிராக நிழல் போரை தொடங்கும் ரஷ்யா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா போர் நிறுத்தம் முறிந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து 8வது நாளாக திங்கட்கிழமை நள்ளிரவும் தாக்குதல் நடத்தியது. இதில் 7 சிறுவர்கள் உட்பட 23 பேர் உயிரிழந்ததாக அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி 6 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டது. அப்போது ஹமாஸ் பிடியில் இருந்த 33 பணிய கைதிகளும் இஸ்ரேல் சிறையில் இருந்த சுமார் 1900 பாலஸ்தீன கைதிகளும் பரிமாற்றப்பட்டார்கள். எனினும் இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தீவிர தாக்குதலை கடந்த வாரம் மீண்டும் தொடங்கியது. இந்த ஒரு வார காலத்தில் மட்டும் 270க்கும் மேற்பட்ட சிறார்கள் உயிரிழந்திருப்பதாக தன்னார்வ அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. காசா சுகாதாரத்துறை அமைச்சக புள்ளி விவரங்களின்படி அங்கு இஸ்ரேல் ராணுவம் சுமார் 1.5 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற தாக்குதலில் இதுவரைக்கும் 50,144 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருப்பதோடு 1,13,704 பேர் காயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பகுதியில் அமெரிக்கா 10வது நாளாக செவ்வாய்க்கிழமையும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஏவுகணை படைப்பிரிவின் தலைவர் உட்பட ஹவுத்தி கிளர்ச்சி படையின் தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தெரிவித்திருக்கிறார். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் படையினருக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற போரில் ஈரானின் நிழல் ராணுவமான ஹவுத்தி கிளர்ச்சி படையினர் ஹமாஸுக்கு ஆதரவாக செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஏவுகணைகள் ட்ரோன் மூலம் தாக்குதல் மேற்கொண்டார்கள். இஸ்ரேல் தொடர்பான கப்பல்களை மட்டுமே தாக்குவதாக அவர்கள் கூறினாலும் இதனால் சர்வதேச கடல் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ஏமனில் ஹவுத்தி இலக்குகள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் தாக்குதல் நடத்தின. இந்த நிலையில் காசாவில் கடந்த ஜனவரி 19 முதல் போர் நிறுத்தம் அமுலில் இருந்ததால் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் செங்கடலில் தங்களின் தாக்குதலை நிறுத்தி வைத்தார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து தங்கள் தாக்குதலை ஹவுத்திகள் மீண்டும் தொடங்கினார்கள். இதன் காரணமாக ஏமனில் ஹவுத்தி படையினரை குறிவைத்து அமெரிக்கா கடந்த 15ஆம் தேதி முதல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முக்கியமான தளங்கள் மீது அமெரிக்கா தலைமையிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் ஏமனில் ராணுவ திறன்கள் தொடர்ந்து வளர்ந்து வருவதாக ஏமனின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். பாலஸ்தீன மக்கள் தங்கள் அனைத்து நியாயமான உரிமைகளையும் மீட்டெடுக்கும் வரை அவர்களின் நியாயமான காரணத்தை ஆதரிப்பதில் ஏமன் உச்ச அரசியல் கவுன்சிலின் செயலாளர் யாசர் அல் ஹூரி தனது நாட்டின் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏமன் தேசம், தலைவர்கள் மற்றும் ஆயுதப்படைகள் பாலஸ்தீன தேசத்திற்கும் எதிர்ப்பிற்கும் அளித்த உறுதிப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றன என்று அல்ஹூரி தெரிவித்திருக்கிறார். காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை போரை குறிப்பிட்ட அவர், ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்படுகையில் பயனற்ற அறிக்கைகளுடன் மற்ற அரபு நாடுகளைப் போல ஏமன் சும்மா இருக்காது என்றும் கூறியிருக்கிறார். ஏமன் தேசமும் ஆயுதப்படைகளும் பாலஸ்தீனத்தை பாதுகாப்பது தங்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பதாக கருதுகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த போதிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஏமன் மக்களும் ராணுவமும் இஸ்ரேலுடன் சண்டையிட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒருபுறம் ஏமன் ஆயுதப்படைகள் இஸ்ரேலிய எதிரியின் ஆழத்தை குறிவைக்கின்றன, மறுபுறம் அவர்கள் தங்கள் கள அனுபவங்களை பயன்படுத்தி அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்கிறார்கள் என்று அவர் கூறினார். அமெரிக்க தாக்குதல்கள் ஏமனின் ராணுவ திறன்களில் எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். ஏமன் நாட்டின் உறுதியை பாராட்டிய அல் ஹூரி, இஸ்ரேல் எதிர்ப்பு நடவடிக்கைகளும் செங்கடலில் அமெரிக்க படைகளுக்கான
மோதல்களும் அவர்களின் உயர் தயார் நிலையையும் திறனையும் காட்டுகின்றன என்றும் கூறினார். மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க சதித்திட்டங்கள் குறித்தும் அவர் பிராந்திய நாடுகளை எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கீழ் மத்திய கிழக்கில் அனைத்து நாடுகளுமே இஸ்ரேலிய ஆட்சியுடன் நட்புறவை கொண்டிருக்க வேண்டும் அல்லது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கொள்கைகள் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து நாடுகளையுமே அச்சுறுத்துகின்ற ஒரு ஆபத்து என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்தும் அல் ஹூரி கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஹவுத்தி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி ஏமன் தன்னுடைய அனைத்து வலிமையுடனும் வளங்களுடனும் லெபனானுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் அல் ஹூரி கூறியிருக்கின்றார். லெபனானுக்கு ஆதரவாக தங்கள் நடவடிக்கைகளை தொடங்க ஆயுதப்படைகள் தங்கள் தலைவர்கள் மற்றும் தளபதிகளிடமிருந்து வருகின்ற சமிஞ்ஞைகளுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீனம் குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திய அல் ஹூரி ஏமன் மக்கள் இந்த விவகாரத்தில் எப்போதும் தங்கள் தலைவர்களை ஆதரித்து வருவதாகவும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு கவனம் செலுத்துவதில்லை என்றும் கடவுளை நம்பி பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஏமன் மக்கள் போரில் இறங்கியிருக்கின்றார்கள் என்றும் ஏமனின் உச்ச அரசியல் கவுன்சிலின் செயலாளர் அல் ஹூரி தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் கருங்கடல் பகுதியில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புதல் அளித்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், கருங்கடல் பகுதியில் பரஸ்பர கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க ரஷ்யாவும் உக்ரைனும் செவ்வாய்க்கிழமை ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியில் வர்த்தக கப்பல்களை ராணுவ பயன்பாட்டில் ஈடுபடுத்துவதை நிறுத்துவது இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சமாகும். இது தவிர பரஸ்பர எரிசக்தி மையங்களில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவது தொடர்பான செயல் திட்டங்களை அமுல்படுத்தவும் அந்த நாடுகள் சம்மதித்திருக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தையை அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் மேற்கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது கருங்கடல் பகுதியில் மட்டும் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த கருங்கடல் பகுதியில் அமைதியை ஏற்படுத்தி அந்த பகுதி வழியாக சரக்கு போக்குவரத்து தடையில்லாமல் நடைபெற வழி செய்வதே இந்த பேச்சுவார்த்தை நோக்கம் என்று அப்போது அமெரிக்க அதிகாரிகள் கூறினார்கள். இந்த சூழலில் கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையம் உலகின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி தற்போது ஒரு போரில் ஈடுபட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு எதிராக ரஷ்யா ஒரு நிழல் போரை தொடங்கியிருக்கிறது என்று இந்த ஆய்வு மேலும் கூறியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு எதிராக ரஷ்யா சைபர் தாக்குதல்கள், நாசவேலை மற்றும் உளவு வேலைகளை நடத்தி வருவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. மேற்கத்திய நாடுகளிடமிருந்து உக்ரைன் பெறுகின்ற உதவியை பலவீனப்படுத்துவதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லியும் மூலோபாய மற்றும் சர்வதேச அமைப்புகள் மையம் கூறியிருக்கின்றது. இந்த கூற்றை தொடர்ந்து மூன்றாம் உலக போர் ஏற்படுமா அப்படி என்ற கேள்வியை வல்லுநர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அறிக்கையின்படி சமீப காலங்களில் ஐரோப்பாவில் ராணுவ தளங்களில் வெடிப்புகள், அரசாங்க மின்னஞ்சல்களை ஹேக் செய்தல் மற்றும் கடலுக்கடியில் கேபிள்களை வெட்டுதல் போன்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக 2022 முதல், அதாவது உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ஐரோப்பாவில் இத்தகைய தாக்குதல்கள் 3 மடங்காக அதிகரித்திருக்கின்றன. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைகள் உக்ரைனின் நட்பு நாடுகளை அச்சுறுத்தும் நோக்கம் கொண்டவை என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைனில் தன்னுடைய நிலையை வலுப்படுத்தினால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும். ஹோசிபியர் போன்ற குழுக்கள் அமெரிக்க நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் அமெரிக்காவை தளமாக கொண்ட மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையம் கூறுகிறது. இது கனேடிய நிறுவனங்களையும் பாதிக்கலாம். கனடா உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்குவதால் அது சைபர் தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் கனடாவின் தேர்தல்கள் அல்லது முக்கியமான உள்கட்டமைப்பை குறிவைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கின்ற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.